இப்போ நிறைய பேர் கேம்பஸால் நடக்கிற ப்ரிகாஸ் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அதான ரீசனை பார்ப்போம் என்னென்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கொம்மனாக கேட்ட வடிவால் நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ப்ரிகாஸ் இன்டர்வியூன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், முதல்ல என்ன சொன்னால் உங்கள் ஐஎல்ஸ் வச்சு அப்ளை பண்ணி போவாங்க. இப்போ நார்மலாக இங்கிலீஷ் ஆயிலில் உங்களுக்கு ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கிலீஷில் நீங்கள் நார்மலாக ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கோ அல்லது டாப் அப் பண்ணுறதுக்கோ இல்லை டிகிரி கோர்ஸுக்கோ ஈவன் மாஸ்டர் கோர்ஸுக்கோ நீங்கள் போய்க்கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய யூனிவர்சிட்டி அதை ஆஃபர் பண்ணுறாங்க. சில யூனிவர்சிட்டி ஐஎஸ் இருந்தும் சில நேரம் இன்டர்வியூ நடக்கும். சில யூனிவர்சிட்டிக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு சி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ப்ரிகாஸ் இன்டர்வியூ நடக்கும். நான் நிறைய ப்ரிகாஸ் இன்டர்வியூ இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாக்கள் ஏன் ஃபெயில் பண்ணுறான்னு தான் பார்க்குறோம். நம்மளுக்கு இன்டர்வியூ படித்தவரை ஏன் நிறைய பேர் ஏன் இப்போ இந்த ப்ரிகாஸ் இன்டர்வியூ நிறைய பேர் ஏன் ஃபெயில் பண்ணுறான்னு பார்க்குறோம். ஸோ ப்ரிகாஸ் இன்டர்வியூ நார்மலாக எத்தனை நிமிஷம் வந்து பார்ப்போமே, நார்மலாக 20-30 நிமிஷம். கேம்பஸ் டிஃப்ரெண்ட் மாறுபடும். ப்ரிகாஸ் இன்டர்வியூ நார்மலாக 20-30 நிமிஷம் இந்த ப்ரிகாஸ் இன்டர்வியூ நடக்கும். சில யூனிவர்சிட்டியில் 30-40 நிமிஷம் போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நார்மலாக இன்டர்வியூ 20-30 நிமிஷம். ஸோ 30 நிமிஷம் சில கேம்பஸில் 30-40 மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ப்ரிகாஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஜெனரல் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி 20-25 கொஷின் கிட்ட கேட்பாங்க ப்ரிகாஸ் இன்டர்வியூவில். ஸோ நீங்கள் கதைக்கும் போது ப்ரிகாஸ் இன்டர்வியூவில் நீங்கள் கதைக்கும் போது நேச்சுரலாக கதைக்க வேணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஏனென்று சொன்னால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அநேகமாக இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டி இப்போ ஏஐ மூலம்தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ ஏதோ சாஃப்ட்வேரோ அல்லது ஏஐ டெக்னாலஜி தான் உங்களுக்கு என்ன வைக்காங்க இன்டர்வியூ வைக்கிற ஒரு ஆள் முன்னுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிற இல்லை. இப்போ அநேகமாக நடக்குது, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது ஏஐ மூலம். ஸோ இப்போ உங்களுக்கு நடக்கிற இன்டர்வியூ ஏஐயில் நடக்குது. ஸோ அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் ஒரு 90%, 98% ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய 98% ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷனு கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய கொஷனுக்கு சேட் ஜிபி இல்லை, அதாவது ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்சர் அடிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேட் ஜிபிடி எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ கொஷின் அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, சேட் ஜிபியில் பார்த்து என்ன செய்வீங்க, அதுக்கு ஆன்சர் எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க, மெமரைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் வர்ற முதலாவது நீங்கள் எடுங்க. இப்போ நீங்கள் சேட் ஜிபியில் ஆன்சர் எடுங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஏன் உங்களை இன்டர்வியூ ஃபெயில் பண்ணுற ரீசன் பார்ப்போம். முதலாவது ரீசன், நீங்கள் நர்வஸ் படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. சரியா, ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பதட்டப்படக்கூடாது. இன்டர்வியூன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கதைங்க. அதுக்கு என்ன செய்வோம், நீங்கள் இன்டர்வியூ கதைச்சி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வரும், கதைக்கிற ஃப்ளூயன்சி வரும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஆன்சர் வந்து பாடமாக இது பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளூயன்சி வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கதைச்சி பாருங்கள் முதலாவது. ரெண்டாவது, கேமராவை பார்த்து கதைக்க வேணும். சரியா, நீங்கள் கேமரா மேலே கீழேலாம் பார்த்து கதையக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் அப்பையும் கேமராவில் இருக்க வேணும். நர்வஸ் படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மெயினான ரீசன் பதட்டப்படக்கூடாது, கதைக்குள்ள பதட்டப்படக்கூடாது. மற்றது சில பேர் ஷார்ட்டான ஆன்சர் கதைக்கிறது. ஷார்ட்டான ஆன்சர் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில கொஷின் ஷார்ட்டாக கதைக்கலாம். நிறைய கொஷனுக்கு நீங்கள் லாங்காக தான் ஆன்சர் கதைக்க வேணும். சரியா, லாங். அப்போ நீங்கள் லாங்காக கதைக்கும் போது 2-3 கொஷன் ஆன்சர் அதுக்குள்ளே வரும். அப்போ நீங்கள் லாங்காக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் லாங்காக தான் போய் ஆன்சர் கதைக்கணும், ஷார்ட்டாக ஆன்சர் கதைக்கக்கூடாது. நான் இன்னொரு வீடியோவில் வேணும்னு சொன்னால் கேம்பஸ் கொஷின் எப்படி கதைக்கிறது எது இன்க்ளூட் பண்ண வேணும்னு சொல்கிறேன். மூன்றாவது, நிறைய பேர் உள்ள காமன் மிஸ்டேக் இந்த ஏஐ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, ஆன்சரை எடுத்து அதை பாடமாக்கிட்டு போகிறது. மூன்றாவது அவங்க வர்ற மெயின் ப்ராப்ளம். ஸோ இதான் நிறைய பேர் விடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பிரச்சனை நீங்கள் சேட் ஜிபியில் விட எடுங்க, அது ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் நீங்கள் கதைக்கும் போது உங்களோட ஓன் லாங்குவேஜுக்கு மாற்றிக்காதீங்க. சரி, அப்படியோ அதை பாடமாகி கதைச்சிங்கன்னு சொன்னால் அது ஐடென்டிஃபை பண்ணிடும். சரியா, அப்போ நீங்கள் கதைக்கும் போது இப்போ நார்மலாக நான் கதைக்கிறதும் ஒரு ஏஐ கதைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஹியூமன் ஸ்பீக்கிங் ஸ்டைலும் ஏஐட ஸ்பீக்கிங் ஸ்டைல் நான் மென்ஷன் பண்ண என்னென்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்வான்ஸ் வேர்ட்ஸை போட்டு தரும். ஸோ கேட்டிங்கன்னா நிறைய அட்வான்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும். சரியா, நீங்கள் அதை என்ன செய்யுங்க, உங்களோட லாங்குவேஜுக்கு மாற்றுங்க. அது சிம்பிள் வேர்ட்ஸை போட்டு கதைங்க. ஈஸியாக இன்டர்வியூ பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ பாஸ் பண்ணுறது ஈஸியான வழி
ஸோ அட்வான்ஸ் வேர்ட்ஸை போட்டு கதைக்காதீங்க, சிம்பிளான வேர்ட்ஸை போட்டு கதைங்க. ஸோ கதைக்குள்ள ப்ளே வர்றது அது இஷ்யூ இல்லை, கதைக்குள்ள கிராமர் மிஸ்டேக் வர்றது இஷ்யூ இல்லை. சரியா? மெயின் ஐடியா தான் பார்ப்பாங்க. கிராமர் மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்காங்க, அதெல்லாம் இஷ்யூ இல்லை. கிராமர் மிஸ்டேக் வந்தால் மேபி நம்புவாங்க, நீங்கள் ஹியூமன் தான், அதாவது நீங்கள் பாடமாகல நம்புவாங்க கிராமர் மிஸ்டேக் வந்தால் தான். சரியா? ஸோ பாடமாகி நீங்கள் சொன்னால் கிராமர் மிஸ்டேக் வராது. ஸோ நீங்கள் பாடமாக காட்டி தான் நம்புவான், கிராமர் மிஸ்டேக் வந்தால் தான் நம்புவான், ஓகே உங்களோட ஆன்சர் தான் சொல்லி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸ் ஆன்சர் எடுத்தாலும் அது உங்களோட லாங்குவேஜுக்கு மாற்றுங்க. டிஃபிகல்ட் இங்கிலீஷில் இருந்தால் சிம்பிளான வேர்ட்ஸை போட்டு கதைங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களோட நீங்கள் கதைக்கிறது ஒரு ரோபோ கதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கதைக்கிறது ஒரு ரோபோ கதைக்கிற மாதிரி கூட ஹியூமன் நேச்சராக இருக்கணும், கதைக்கணும் ஹியூமன் மாதிரி கதைக்கணும். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் நிறைய பேர் போடுற பிள்ளை. ஸோ நான் இதை சொல்லணும்னு வச்சுன்னா, ஸோ இந்த பிள்ளை விடாதீங்க. நீங்கள் ஆன்சர் சேட்டிப்பில் பாருங்க, ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் கீப் இன் யோர் மைண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கதைக்கும் போது உங்களோட லாங்குவேஜில், சரியா, டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் போடாமல் உங்களோட ஓன் லாங்குவேஜில் கன்வே பண்ண பாருங்க. ஸோ ஷுவராக அவங்களுக்கும் இன்டர்வியூ பாஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி, நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான வேர்ட்ஸில் நீங்கள் இன்டர்வியூவை கதையுங்க. ஸோ அட்வான்ஸ் வேர்ட்ஸ் கடைசி பண்ணி போடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் மற்றது சில நேரம் நீங்கள் ஆன்சர் எடுக்கும்போது செக் பண்ணி பாருங்க, ChatGPT பிள்ளையாமல் ஆன்சர் ஆகுது. சரி, நீங்கள் அந்த கோர்ஸில் மொடியூல்ஸ் கொடுக்கும்போது மொடியூல்ஸ் மாறியும் வரும். சரியா? ஸோ அதுக்கு தான் எல்லா ஆன்சரையும் நீங்கள் கண்மூடி நம்பாதீங்க. அந்த வெப்சைட்டில் போங்க, வெப்சைட்டில் போய் கதைச்சி அதை செக் பண்ணி பாருங்க. கேம்பஸ் வெப்சைட் தந்துருக்காங்க, அந்த கேம்பஸ் வெப்சைட்டில் போங்க, அதுக்குள்ளே சரியா இல்லையான்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொடியூல்ஸ் மெயினாக பிரச்சனை வருது என்னென்னு சொன்னால், மொடியூல்ஸுக்கும் அக்கமடேஷனுக்கும் தான் பிரச்சனை வருது. ஸோ இது ரெண்டையும் கவனமாக எடுத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மொடியூல்ஸை நீங்கள் ChatGPT கேட்காம நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்து போட்டு நீங்கள் அந்த மொடியூல்ஸ் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் தாண்டா தெரியுமா இல்லைங்க. ஏன்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்குற கோர்ஸுக்கு அதே ரிலேட்டடாக 2-3 கோர்ஸ் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில், அதை மிக்ஸ் பண்ணி தெரியும் மொடியூல்ஸு. அதே மாதிரி அக்கமடேஷனும் உங்களோட கோர்ஸுக்கு 2-3 அக்கமடேஷன் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், கேம்பஸ் 2-3 அக்கமடேஷன் கேம்பஸில் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ChatGPT எடுக்கிற சரியான பாருங்கள். மற்றது யூனிவர்சிட்டி ரேங்கிங் கொடுக்கணும். நீங்கள் கதைக்கும் போதும் அதில் கொடுத்தீங்க அந்த ரேங்கிங்கையும் நீங்கள் என்ன செய்யுங்க, விக்கிபீடியாவில் போய் அந்த ரேங்கிங்கை பார்த்து போட்டு நீங்கள் கதைக்கும் போது ரேங்கிங் சொல்லி தான் கதைக்க வேணும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ கொஷனை பற்றி எப்படி அதில் என்னென்ன கொஷனில் என்னென்ன ஆன்சர் இன்க்ளூட் பண்ணி வைக்க வேணும்னு சொல்லி நான் வேணும்னு சொன்னால் போடுறேன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது நர்வஸ் படாதீங்க, சிம்பிளாக ஃபேஸ் பண்ணுங்கள். அதோட சிம்பிள் வேர்ட்ஸை போட்டு கதைங்க. ஃப்ளூயன்சி முக்கியம், விட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாடமாகி போட்டு விடையே கடைசி பண்ணி போகாதீங்க. சரியா?